ஒன்றைத் தொடு உன்னைப் பற்றிச் சொல்கிறேன். முருகன், பிள்ளையார், சிவன் மூன்றில் ஒன்றைத் தொடு. முதல்ல நீ முருகனைத் தொட்டிருந்தால் நீ எப்படியான குணம், உனது தொழில், குடும்பம், உனது சிறப்புகள் சகலவற்றை பற்றியும் பார்ப்போம். வாருங்கள். பார்ப்பதற்கு முதல் வீடியோ கிடைக்கிற சப்போர்ட் பட்டனை இதுவரைக்கும் கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், முழுமையா பாருங்கள், பகிருங்கள், பவளப் பண்ணுங்கள், சேவ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாருங்கள் பார்க்கலாம். இந்த முருகப் பெருமானை தொட்டிருந்தால், நினைத்திருந்தால், இந்த மூன்றுல முருகனை தொட்டவர்கள், தேர்ந்தெடுத்தவர்கள் தைரியம் மற்றும் தன்னம்பிக்கை உடையவர்களாக இருப்பார்கள். இவர்களோட குணம், நீங்கள் சவால்களை கண்டு ஒருபோதும் பின்வாங்க மாட்டார்கள். எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும், எவ்வளவுதான் கடினமான சூழ்நிலை வந்தாலும், அந்த சூழ்நிலை வந்தால் நேருக்கு நேர் நின்று எதிர்கொள்ளும் அஞ்சா நெஞ்சம் கொண்டவராக இருப்பார்கள். எவ்வளவுதான் பிரச்சனைகள் வந்தாலும் சமாளித்து தாண்டக்கூடியவர்களாக இருப்பார்கள். எப்போதும் கடினமான சூழ்நிலையில் வாழ்ந்தாலும் நேருக்கு நேர் நின்று எதிர்கொள்ளும் அஞ்சா நெஞ்சம் கொண்டவர்களாக இருப்பீர்கள். சிறப்பம்சம் கூட முருகனின் வேல் எவ்வாறு கூர்மையாகவும் தடைகளை ஊடுருவி செல்வதாகவும் இருக்கின்றதோ, அதேபோல் உங்கள் இலக்குகளை நோக்கி தீர்க்கமாகவும் தைரியமாகவும் பயணிப்பீர்கள். சுறுசுறுப்பு மற்றும் வேகமான செயல்பாடுகள் உங்களிடம் இருக்கும். உங்களோட குணம், நீங்கள் சோம்பேறித்தனத்தை விரும்பாதவர். ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் அதை உடனே செய்து முடிக்கும் வேகமும் சுறுசுறுப்பும் உங்களிடம் இருக்கும். எப்போதும் ஏதேனும் ஒரு செயலில் இயங்கிக் கொண்டே இருப்பீர்கள். மற்றவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கும் நேரத்தில் நீங்கள் அதை செய்து முடிப்பீர்கள். தலைமை பண்பு மற்றும் நீதி நேர்மை உடையவர்கள். தலைமை பண்பு, எதிலும் தலைமை பண்பு உடையவர்களாக இருப்பீர்கள். நீங்கள் இயல்பிலேயே ஒரு சிறந்த தலைவர் அல்லது தலைமை வகித்து நடத்தக்கூடியவர்கள். மற்றவர்களை வழிநடத்தும் ஆற்றலும் குழுவை ஒருங்கிணைக்கும் திறமையும் உங்களுக்கு இயல்பிலேயே இருக்கும். நியாயத்தின் பக்கம் நிற்பது உங்கள் முக்கிய குணம். உங்களுக்கு அல்லது உங்களை சார்ந்தவர்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டால், ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால், அநீதி இழைக்கப்பட்டால் அதை தட்டி கேட்க தயங்க மாட்டீர்கள். அன்பும் குழந்தைத்தனமான மனமும் உங்களிடம் இருக்கும். வெளியே பார்க்க வீரமாகவும் கம்பீரமாகவும் தெரிந்தாலும் உங்களுக்குள் ஒரு குழந்தை போன்ற தூய்மையான மனம் இருக்கும். முருகன் அழகன் மற்றும் அன்பின் வடிவம் என்பதால் உண்மையாய் அன்பு கட்டுப்பட்டவர்களிடம் உங்கள் கம்பீரத்தை விட்டுவிட்டு உடனடியாக கரைந்து விடுவீர்கள். பாசத்தில் அடிமை என்பதை உங்கள் ஆளுமை. இளமை துடிப்பு மற்றும் எதையும் வெல்லும் முனைப்பு. எந்த வயதிலும் மனதால் எப்போதும் இளமையாகவும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளும் ஆர்வத்துடனும் இருப்பீர்கள். தோல்வி என்பதை உங்கள் அகராதியில் ஏற்றுக்கொள்வது கடினம். தோல்வி என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்வது கடினம். விழுந்தாலும் அடுத்த கணமே புதிய உத்வேகத்துடன் எழுந்து நின்று வெற்றி பெறும் வல்லமை உடையவர்கள். எவ்வளவுதான் பிரச்சனையோ தோல்வியோ வந்தாலும் அதில் மீண்டும் மீண்டும் எழுந்து நின்று செயற்படக்கூடியவர்கள் நீங்கள். அடுத்தது, நீங்கள் சிவனை தொட்டவர்களாக இருந்தால், நினைத்தவர்களாக இருந்தால், ஆளுமை குணநலங்கள் உங்களின் பற்றி பார்க்கலாம். இதுவரைக்கும் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ண கிளிக் பண்ணி சேவ் பண்ணி கோமான் பண்ணார்கள் எழுதி ஏதாவது எழுத கேட்கணும் வேண்டாம் கேட்கலாம். பகிருங்கள், முழுமையாக பாருங்கள். மன அமைதியும் ஆழமான சிந்தனையும் உடையவர்கள் இந்த சிவனை நினைப்பவர்கள், சிவனை தொட்டவர்கள். இந்த 3 கடவுள்ல சிவனை தொட்டவர்கள். உங்களோட குணம், நீங்கள் வெளிப்படையாக விரும்புபவர்கள். அதாவது நீங்கள் ஆரவாரம் இல்லாத அமைதியான சூழலையும் ஆழமான சிந்தனையையும் தான் எப்போதும் விரும்புவீர்கள். ஆழமான சிந்தனையும் அமைதியான சூழலையும் விரும்புவீர்கள். சிவன் தியானத்தில் இருப்பது போல எப்பேற்பட்ட மன அழுத்தமோ அல்லது வாழ்க்கையில் புயலோ வந்தாலும் உங்களை நீங்களே அமைதிப்படுத்திக் கொள்ளும் மனம் உங்களுக்கு இருக்கு.
மனப்பக்குவம் இருக்கும். மாபெரும் மனக்கட்டுப்பாடு உங்களிடம் இருக்கும். நடுநிலை மற்றும் பக்குவம் உடையவர். நீங்கள் மனிதர்களை அவர்களின் வெளித்தோற்றத்தையோ அல்லது தகுதியையோ வைத்து மதிப்பிட மாட்டீர்கள். அனைவரையும் சமமாக பார்க்கும் பக்குவம் கொண்டவர். சிவபெருமானுக்கு தேவர்களும் ஒன்றுதான், அசுரர்களும் ஒன்றுதான். அதேபோல் நீங்கள் யாரை பற்றியும் முடிவு எடுக்காமல் எதையின் நடுநிலையோடு அணுகுவீர்கள். தியாகம் உணர்வும் பொறுப்புணர்வும் குணம் மற்றவர்களின் நன்மைக்காகவோ அல்லது குடும்பத்தின் அமைதிக்காகவோ சொந்த ஆசைகளையும் கஷ்டங்களையும் வெளியில் காட்டாமல் தாங்கிக் கொள்ளும் குணம் உங்களிடம் உண்டு. சிவன் உலகத்தை காக்க அழகா விஷத்தை உண்டபோது மற்றவர்களின் துன்பங்களை நீங்கள் தாங்கிக் கொண்டு அவர்களுக்கு உறுதுணையாக நிற்பீர்கள். மற்றும் கோபமும் நேர்மையும். உங்களுக்கு அவ்வளவாக கோபம் வராது. ஆனால் வந்துவிட்டால் அது 3ஆம் கண் திறந்தது போல மிக கடுமையாக இருக்கும். பொய், ஏமாற்று வேலை அல்லது துரோகத்தை உங்களால் சகித்துக் கொள்ளவே முடியாது. தவறு செய்பவர்கள் எவ்வளவு நெருங்கியவர்களாக இருந்தாலும் அதை தட்டி கேட்க தயங்க மாட்டீர்கள். பற்றற்ற தன்மை மற்றும் ஆன்மீக நாட்டம், பொருள் சார்ந்த ஆசைகளை விட மன அமைதி, சுயமரியாதை மற்றும் வாழ்வியல் உண்மைகளுக்கே அதிக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். எது வந்தாலும் சரி, எது போனாலும் சரி என்ற ஒருவித இயல்பான பற்றற்ற தன்மை உங்களுக்குள் இருக்கும். வாழ்க்கையில் உச்சகட்ட உண்மையும் ஞானத்தையும் தேடி பயணிப்பவர்கள் நீங்கள். அடுத்தது, நீங்கள் இந்த 3இல் பிள்ளையாரை தொட்டிருந்தால் குணம் ஆழமான சிந்தனையும் மற்றும் கூர்மையான அறிவும் கொண்டவர்கள். அந்த பிள்ளையாரை 3 கடவுளில் பிள்ளையாரை நினைத்தவர்கள், பிள்ளையாரை தொட்டவர்களின் குணம் ஆழமான சிந்தனையும் மற்றும் கூர்மையான அறிவும் கொண்டவர்களாக இருப்பீர்கள். நீங்கள் எதையும் அவசரப்பட்டு முடிவு செய்ய மாட்டீர்கள். ஒரு காரியத்தில் இறங்குவதற்கு முன் அதன் நன்மை தீமைகளை முழுமையாக ஆராயும் சமயோசித புத்தி உங்களிடம் இயல்பாகவே இருக்கும். பிள்ளையாரின் பெரிய தலை ஞானத்தை குறிப்பது போல உங்களுடைய யோசனைகளும் சிந்தனைகளும் மற்றவர்களை விட ஒரு படி மேலே இருக்கும். மற்றவர்கள் யோசிக்க தவறாத விஷயங்களை கூட நீங்கள் கூர்ந்து கவனிப்பீர்கள். அமைதியும் பொறுமையும் உங்களை அவ்வளவு எளிதில் கோபப்படுத்த முடியாது. பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் பதட்டப்படாமல் இதற்கு என்ன தீர்வு என்று அமைதியா யோசிக்கும் குணம் உங்களுடைய மிகப்பெரிய வளமாகும். இந்த பிள்ளையாரை நினைத்தவர்கள் தொட்டவர்களுக்கு பிள்ளையாரின் பெரிய காதுகள் அனைத்தையும் கேட்பது போல நீங்கள் மற்றவர்கள் சொல்வதை பொறுமையாகவும் சகிப்புத்தன்மையோடும் கேட்கும் நல்ல கேட்பாளராகவும் கேட்டு அதற்கேற்ப அவர்களுக்கு பதில் சொல்லக்கூடியவர்களாகவும் இருப்பீர்கள். தடைகளை தகர்க்கும் வல்லமை உங்களிடம் இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் தடைகளும் தாமதங்களும் வந்தாலும் நீங்கள் சோர்ந்து போக மாட்டீர்கள். பிள்ளையார் எவ்வாறு தடைகளை நீக்குவாரோ அவ்வாறு நீங்களும் நீக்குவீர்கள். அழைக்கப்படுகிறாரோ தடைகளை நீக்குவதென்று விக்கின தீர்ப்பவர்கள். அதாவது அதே போல எந்த தடையும் எங்களை நிரந்தரமாக முடக்க முடியாது. தடை கற்களை வெற்றிப்படிகளாக மாற்றுவது எப்படி என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். சிக்கலான சூழ்நிலைகளிலும் தந்திரமாகவும் புத்திசாலித்தனமாகவும் வழியை கண்டுபிடித்து வெளியே வந்து விடுவீர்கள். உங்களை முடக்க முடியாது. புதிய தொடக்கங்களும் தலைமை பண்புகளும் உங்களிடம் இருக்கும். எந்த ஒரு செயலையும் முன்று தொடங்கி வைக்கும் ஆற்றல் உங்களுக்கு உண்டு. மற்றவர்கள் தயங்கும் இடத்தில் நீங்கள் தைரியமாக
முதல் அடி எடுத்து வைப்பீர்கள். உங்கள் குடும்பத்திலோ அல்லது பணிபுரியும் இடத்திலோ எந்த ஒரு முக்கியமான பிரச்சனைகளும் மற்றவர்கள் உங்களிடம் தான் ஆலோசனையோ அல்லது தீர்வோ கேட்க வருவார்கள். எளிமை மற்றும் பாசம். எவ்வளவு பெரிய உயரத்தை அடைந்தாலும் எளிமையாகவும் இயல்பாகவும் இருக்கவே விரும்புவீர்கள் நீங்கள் இந்த பிள்ளையாரை நினைத்தவர்கள். வெற்றி தோற்றத்தை விட மனிதர்களின் தூய்மையான மனதிற்கு அதிக மதிப்பு கொடுப்பீர்கள். உங்கள் அன்பிற்கு உரியவர்களுக்காக எதையும் செய்ய தயங்காத தாராள குணம் உங்களிடம் இருக்கும். நீங்கள் 3 கடவுள்ல எந்த கடவுளை நினைத்தவர்களாக இருந்தாலும் அதற்கான பலன் சொல்லியிருக்கிறேன். உங்களோட குணத்தை பற்றி சொல்லிக்கிறேன். நான் சொன்ன உங்களுடைய குணம், உங்களுடைய நடத்தைகள், உங்களுடைய இதுகள் எல்லாம் உங்களுக்கு சரியாக இருந்தால், உண்மை என்றால், உங்களுக்கு 100% பொருந்தி இருந்தால் கொமாண்ட் பண்ணுங்கள், கொமாண்ட்ல எழுதுங்கள்.